விஜய் கட்சி தொடங்கி தீவிரமாக அரசியல் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் அவரை சமாளிக்க அஜித் எனும் அஸ்திரத்தை கையில் எடுக்க நினைக்கிறது அதிமுக என்பதுதான் ஹாட் டாபிக். இந்த நிலையில் அஜித்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் திராவிட கட்சிகளை தாண்டி பிற கட்சிகளும் தலையெடுக்க முயற்சி செய்து வருகின்றன. குறிப்பாக பாஜக, நாதக, தாவேக ஆகிய 3 முக்கிய கட்சிகள் தங்களுக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் படாத பாடுபட்டு ஒரு வழியாக அதிமுகவை கூட்டணிக்குள் இழுத்துவிட்டது பாஜக. எப்படியோ நடிகர் விஜயுடன் கூட்டணி சேர துடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்று விஜய் தரப்பு கூறிவிட்டதாம். இந்த நிலையில்தான் விஜய்க்கு போட்டியாக சினிமாவில் பார்க்கப்படும் அஜித்தை வளைக்க நினைக்கிறதாம் அதிமுக. அதாவது அதிமுக அனுதாபியான அஜித்தை தங்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்க வைப்பதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வெற்றி கிடைத்து ஆட்சியை பிடிக்கவும் வழிவகை செய்யும் என்று பாஜக மற்றும் அதிமுக என 2 கட்சிகளும் உறுதியாக நம்புவதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் பத்மபூஷன் விருது வழங்கி அஜித்துக்காக காய்களை நகர்த்தத் தொடங்கியது பாஜக என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். அஜித்தும் சற்று சாய்வது போல் தெரிந்ததால் தற்போது அவரது பிறந்த நாளுக்கு முந்திக் கொண்டு பர்த்டே விஷ் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று கூறப்படுகிறது. மே 1ஆம் தேதி அஜித்தின் 54வது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தனித்தன்மை மிக்க நடிப்பாற்றலால் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன்னகத்தே கொண்டுள்ள திரையாளுமை, கார்பந்தயம், துப்பாக்கிச் சுடுதல், ட்ரோன் வடிவமைப்பு என பல துறைகளில் தனது திறமைகளை தொடர்ந்து வெளிக்காட்டி பல சாதனைகளையும் புரிந்து வரும் அன்பு சகோதரர் பத்மபூஷன் திரு அஜித்குமார் அவர்களுக்கு எனது இதயங்கடிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். பல்துறை வித்தகராக அவர் மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் என்று பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் EPS. எடப்பாடி பழனிசாமியின் இந்த பதிவானது அரசியல் நோக்கத்திற்கானது என்று கூறப்படுகிறது. காரணம், அவரது வாழ்த்து பதிவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள அஜித் என்று குறிப்பிட்டிருப்பதோடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் அஜித் இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்திருப்பதும் அரசியல் நோக்கத்திற்கானது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு எதிராக இருக்கும் நபர்களை அஜித் வைத்துதான் இழுக்க முடியும் என்பதை உணர்ந்துதான் அஜித்திற்காக இப்படி ஒரு பதிவை எடப்பாடி போட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி அஜித்திற்கு ஸ்கெட்ச் போடும் அதிமுகவின் கணக்கு குறித்து தெரிந்து கொண்டுள்ள திமுக விரைவிலேயே இதற்கு எதிரான திட்டத்தை தீட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் முன்னால் அஜித் எடுக்கப் போகும் முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.